கொளுத்து கொளுத்து வெயிலோ போய்கிட்டு இருக்கு ஐபிஎல்லோ. சிஎஸ்கே டீமுக்கு விசில போடு, பரமாலும் வாசிச்சு டான்ஸ போடு. தலை தோணி இறங்கேனா ஹெலிகாப்டரு மோதி நீ பார்த்தாக்க ஒன் சாப்டர் காலி. டூத்பேஸ்டில் ஒப்பே ஆர்சிபி கப்பு ஜிங் சாக்கு 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 சாக்கு. ஆப்காகா மோக்லி ஈகாகா கவுலி ஜிங் சாக்கு சாக்கு சாக்கு. அம்மா வாங்க ஐயா வாங்க டி ஷர்ட் வாங்கிட்டு கிரிக்கெட் பாருங்க. அம்மா வாங்க ஐயா வாங்க டி ஷர்ட் வாங்கிட்டு கிரிக்கெட் பாருங்க. வாங்கக்கா வாங்க, கிரிக்கெட் பார்க்க போறீங்களா? இதோ உங்களுக்கு பிடிச்ச டீமோட டி ஷர்ட் வாங்கிக்கோங்க. ஆர்சிபி வேணுமா சிஎஸ்கே வேணும்? என்னடி இது கேள்வி? எப்பவுமே நாம சிஎஸ்கே தானே, சென்னை சூப்பர் கிங்ஸ். அது கரெக்ட் தாங்க, நம்ம சிஎஸ்கே தானே. ஓ நீ சிஎஸ்கேவா? ஆமாக்கா ஆமாக்கா. ஆஹா நம்ம நாத்துக்குட்டி வாடி வாடி நாலு முடி நாத்து என்ன ஒண்ணு இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். வா வா வா, உனக்கு ஒரு சிஎஸ்கே டி ஷர்ட் எடுத்துறவா. என்னது எனக்கு சிஎஸ்கே டி ஷர்ட்டா? சி 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 சின்ன பிள்ளை போல சி சி. என்னடா இது நகமும் சதையும் போல ஒட்டிட்டு இருப்பாளுங்க. இன்னைக்கு சிஎஸ்கே டி ஷர்ட் வேணுமானா வேணான்றா. ஏன்டி உனக்கு டி ஷர்ட் போட பிடிக்காதா? டி ஷர்ட் போட பிடிக்கும், ஆனா அந்த டி ஷர்ட் போட பிடிக்காது. இதோ இந்த டி ஷர்ட் போட பிடிக்கும். நான் ஆர்சிபி டி. அடடா நம்ம ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ். நல்லா சிரிக்கிறீங்களா? டி ஷர்ட் போட்டு சிரிச்சா என்ன அழகா இருப்பீங்க. செருப்பு பிஞ்சிரும். ஏன்டி நல்லா சிரிச்சாங்கன்னு சொன்னது தப்பா? என் மதினிக்காரி சிரிச்சது எதுக்கு தெரியுமா? நீ ஆர்சிபி நான் மும்பை இந்தியன்ஸ் சொன்னல, அதுக்கு தான் சிரிச்சாங்க. நான் எங்கடா கிரிக்கெட் பார்த்தேன், டி ஷர்ட் விற்க தானே வந்தேன். ஆர்சிபினா யாருன்னு தெரியாதேடா. தெரியலனா தெரிஞ்சுக்கடி என் டுபுக்கு. ஆர்சிபினா ராயல் 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 சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. பெங்களூரு சின்ன பொண்ணு, நம்ம இருக்கிறது சென்னையில, பெங்களூருக்கு எதுக்கு போட மாட்டி? அதுவும் கரெக்ட் தாங்க, நம்ம சென்னையில தானே இருக்கோம். அப்ப நம்ம சென்னை டீமா தானே இருக்கணும். நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க, கரெக்ட் தாங்க. பெரிய ஜோக்கு பெரிய ஜோக்கு. என்னடி சொல்ற? இதுல என்ன இருக்கு ஜோக்கு? விராட் கோலி மேட்ச் ஆடி நீ பார்க்கலையே, பார்த்தா தெரியும். நீ தன்னால தூக்கத்துல கூட சொல்லுவ நான் ஆர்சிபில சேர்ந்துக்கிறேன்னு. மத்தவங்கலாம் டொக்கு வைப்பாங்க டொக்கு. என்னடி சொன்ன? யாரு டொக்குவப்பா? எங்க தலைவர் டோனி அடிச்சாருன்னா சும்மா சும்மா சுத்தி சுத்தி அடிப்பாருடி. சுத்தி சுத்தி எல்லாமே ஹெலிகாப்டர் சாட்டுடி, ஹெலிகாப்டர் சாட்டு. அப்படியே ஹெலிகாப்டர்ல ஏறி வேற எங்கேயாவது போக வேண்டியதான். ஐயோ இவளுக்கு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு டீமா இருப்பாளுக போல. இப்படி என்ன போட்டு அலப்பறப்படுத்துறாளுகளே. சின்ன பொண்ணே, நாங்கெல்லாம் 5 தடவை கப் அடிச்சிருக்கோண்டி. சின்ன பொண்ணே நான் சொல்றேன் கேளு. வீட்டுக்கு வெளியில இருக்குது தின்ன, உங்களை சேப்பாக்கத்துல வச்சு பொழக்க போறேன்டி வெண்ண. சின்ன பொண்ணு இப்ப கேளு. சொல்லுங்கக்கா. பெங்களூர் ஸ்டேடியம் சின்னசாமி கொக்காளி. ஐபிஎலுக்கே நாங்க தாண்டா குருசாமி. நயன்தாராக்கா வாங்கக்கா, நீங்க எந்த டீம்? இதோ சொல்றேன் கேளு. திருப்பதிக்கு ஃபேமஸ் லட்டு, தலை டோனியை வச்சு குடுக்குறீங்களடா முட்டு. அப்ப நீங்களும் ஆர்சிபி தானா? வாடி வாடி, நீ எந்த டீம்டி? உங்க நீங்க கோலி, நாங்க அடிக்கிற அடியில இந்த வருஷத்தோட ஆர்சிபி டீமே காலி. ஓ அப்ப மேடமும் சிஎஸ்கே தான். வாமா சோனி, நீ எந்த டீம்? ஆர்சிபியா இல்ல சிஎஸ்கேவா? பார்த்தாலே தெரியுது நீ இந்த சைடுல வந்து நிக்க. அப்ப ஆர்சிபி தான். சரி கழுவி ஊத்து சிஎஸ்கேவா. இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்க ஸ்டோரி மஞ்சமாக்கான்ஸ். இந்த தடவை உங்களுக்கு கப்பு இல்ல சாரி. ஏண்டி எனக்கு தங்கச்சியா இருந்துட்டு எனக்கே எதிராவா? இருடி இரு, நான் எப்படி கழுவி ஊத்துறேன்னு பாரு. ஸ்டார்ட் பண்ணு. நீயும் ஸ்டார்ட் பண்ணி அவங்களை கழுவி ஊத்து. அப்படித்தானே? செஞ்சு வச்ச சாம்பார்ல உப்பு இல்ல, 18 வருஷம் ஆடியும் உங்களுக்கு கப்பு வாங்க துப்பு இல்ல. முருகரோட வாகனம் மயிலே சிஎஸ்கே பிக்சிங் பண்ணி போனியேடா 2 வருஷம் செய்யல. ஓஹோ அப்படியா? இருடி இரு. ஐபிஎல் கப்பு சிஎஸ்கே நாங்க வாங்கி தர லாலிபப் சப்பு. இங்க கிரிக்கெட் மேட்ச் நடக்குதா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு WWE மேட்ச் நடக்க போகுதானே தெரியலையே. என்னாச்சு சின்ன பொண்ணு, ஏன் இப்படி பேசுற? பின்ன என்ன டி, மேட்ச் ஆடுறவங்கள மூடிக்கிட்டு அழுங்காம மேட்ச் ஆடிட்டு போறாங்க. ஆனா டி ஷர்ட் வாங்க வந்த நீங்க பண்ற அலப்பற தாங்க முடியலடி. இப்படி பார்த்தா ஆர்சிபி ஃபேனு தான், உங்க தலை கோலி தான், சூப்பர் டீம் நீங்க தான். இப்படி பார்த்தா
சிஎஸ்கே நீங்க தான், உங்க தள்ள டொன்னி தான், சூப்பர் 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 டீம் தான். அதாகப்பட்டது நம்ம ஆர்சிபி டீமுக்கும் சிஎஸ்கே டீமுக்கும் சின்ன பொண்ணி ஆகிய நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், இப்ப நான் உங்களுக்கும் அதாவது ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் WW மேட்சோ கிரிக்கெட் மேட்சோ நடத்த வரல. அதனால நீங்க முடிய பிடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பேட் எடுத்துக்கிட்டு அடிக்க வர வேண்டாம். நான் வந்தது வெறும் டிஷர்ட் விற்கத்தான். உங்க தலை டோனிக்கு நீங்க பெரிய விசில் அடிச்சா மட்டும் பத்தாது, அவங்க மேல இருக்க பற்றுதலையும் உங்க டீம் மேல இருக்க பாசத்தையும் காட்டுறதுக்கு ஆளாளுக்கு ஒரு டிஷர்ட்டை வாங்கி போடணும் போடணும் போடணும். அவங்க தலை வேணா டோனியா இருக்கலாம், ஆனா உங்க தலை யாரு? கோலி. கோலி மேல பாசத்தை வீட்ல இருந்து கோழிக்கறி தின்னு காட்டினா பத்தாது, கிரிக்கெட் மேல இருக்க ஆர்வத்தை நீங்க டிஷர்ட் போட்டு காட்டணும். அப்பதான் 4 பேருக்கு தெரியும். அதனால அதாகப்பட்டது என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் உங்க டீம் டிஷர்ட்டை வாங்கி காட்டுங்க. அப்பதான் அவங்களும் வைத்தறிச்சல் படுவாங்க. சின்ன பொண்ணு எனக்கு ஒரு டிஷர்ட் கொடு, எனக்கு ஒரு டிஷர்ட், எனக்கு ஒரு டிஷர்ட், எனக்கு ஒரு டிஷர்ட். கப்படிக்காத அவங்களே டிஷர்ட் எடுத்து வாங்கி போடும்போது நாங்க கப்படிக்க போறோம். நாங்க வாங்கி போட மாட்டோமா? எங்களுக்கு ஆளுக்கு ஒரு டிஷர்ட் எடுமா. 18 வருஷம் கப்படிக்காத அவங்க எல்லாம் டிஷர்ட் போடும்போது 5 தடவை கப்படிச்ச நாங்க டிஷர்ட் வாங்கி போட்டா என்ன குறைஞ்சா போவோம்? ஏட்ரி டிஷர்ட். சபா, சரியான போட்டி. இதோ போட்டியோட இதே மாதிரி வேகத்துல ஆளுக்கு ஒரு டிஷர்ட்டை வாங்கி கையோட காசையும் கொடுத்துட்டு போயிருங்க. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சும்மாவா சொன்னாங்க? அத போலதான் ஐபிஎல்ல வச்சு இந்த டிஷர்ட் கம்பெனிக்கு நல்ல லாபம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நேம் இப்ப நம்ம பார்க்கலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருங்க. முத்துவேல், அபிநயா, குமார், கூரியா, ஆதிலா, தோனி, மகிழ், சத்யா, பொன்மலர், காவியா, நூர்ஜகான், நிர்மலா, மீனா, வாசுதேவன், தர்ஷினி, துர்கேஷ், ஓவியா. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் பொன்மலரோட அம்மாவுக்கு மே 10ஆம் தேதி பிறந்த நாள். அவங்களோட பேரு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் பொன்மலரோட அண்ணன் அன்னைக்கு மே 10ஆம் தேதி வெட்டிங் டே, இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அவங்களோட நேம் பாத்தீங்கன்னா மணிகண்டன் சஜிதா. அதே பொன்மலரோட அம்மாவுக்கு மே 11ஆம் தேதி பிறந்த நாள். அவங்க பேர் வசந்தகுமாரி. தாமதமாக தான் விஷ் பண்றேன், இருந்தாலும் இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். வரட்டா.